வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிம்பிளான முட்டை ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, போட்டுருங்க. அது நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. அது நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் தக்காளி நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அந்த தக்காளி ஓரளவுக்கு வெந்து மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போயிடும். மூடி போட்டு நல்ல மசாலா வெந்துருச்சு. இப்போ கட் பண்ண முட்டை, அந்த முட்டையை அந்த மசாலாவில் போட்டு ஒன்றா வச்சுக்கோங்க. அப்போ தான் உடையாமல் வரும். உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இந்த மசாலா நல்லா அந்த முட்டையில் வேகிற அளவு ஊறுற அளவுக்கு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மசாலாலாம் நல்லா முட்டைக்குள்ளே இறங்கி நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,